Hey guys, welcome back to our channel Get Girlified. இந்த வீடியோல நம்ம வீட்லயே எப்படி ஒரு வெஜ் மல்டிகிரெயின் நூடுல்ஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். Come on, let's get into the video. ஒரு வெசல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1/2 cup of மைதா and 3/4 cup of wheat flour. வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஆஷிர்வாதோட மல்டிகிரெயின் வீட் ஃப்ளார். ஸோ அதுவே நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் சால்ட் அண்ட் 2 to 3 teaspoons ஆஃப் ஆயில் விட்டு நல்லா நீட் பண்ணிக்கோங்க. சாஃப்டான ஒரு டவா வர அளவுக்கு நீட் பண்ணிக்கோங்க, சப்பாத்தி டவ் மாதிரி. அப்புறம் ரெக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டரும் நடுவில் ஊற்றி அதை வந்து சாஃப்டாக நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலி அதை நீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஆஃப் ஆயில் விட்டு அதை வந்து ரெஸ்ட் பண்ண போகிறோம். ரெஸ்ட் த டவ் ஃபார் half an hour. ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் டோவை எடுத்து சாஃப்டாக பண்ணிச்சுக்கோங்க. ஒரு இடியாப்பு பிளேயர் அப்பேரட்டஸ் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த டோவை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இடியாப்பம் பண்ணுறதை விட ஒரு 2 டபுள் மடங்கு சைஸ் உள்ள ஹோல்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம அதை பிழிய ஆரம்பிச்சிடலாம். நல்லா செப்பரேட்டாக வந்து ஸ்பேஷியஸாக தள்ளி வந்து அதெல்லாம் பிழிஞ்சு ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் அதை டேரெக்டாகவே வந்து ஒரு பாய்லிங் வாட்டரில் அப்படியே டேரெக்டாக நீங்கள் பிழிஞ்சிடலாம். எப்படி நம்ம இடியாப்பம் பிழிவோமோ அதே மாதிரி டேரெக்டாக ஒரு பாய்லிங் வாட்டரில் நீங்கள் வந்து பிழிஞ்சிக்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் ஹாஃப் த பேன் வந்து வாட்டர் ஃபில் பண்ணிக்கோங்க. 2 teaspoons ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது வாட்டர் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம பிழிஞ்சு வச்சிருந்த நூடுல்ஸை வந்து அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஜஸ்ட் 2 to 3 minutes மட்டும் குக் பண்ணுங்க. அகெயின் ஒரு ஃப்ரெஷ் பேனில் 2 to 3 teaspoons ஆஃப் ஆயில் போட்டுக்கோங்க. மஸ்டர்ட் கொஞ்சம், உலர் தால் கொஞ்சம், அப்புறம் வந்து குமின் சீட்ஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தட் இஸ் கடுகு கொஞ்சம், உளுந்து கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூட 1 finely chopped ஆனியன்ஸ், அப்புறம் வந்து 1 chilli, அப்புறம் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கேரட், பீன்ஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கேரட் பீன்ஸை போட்டலாம் நம்ம, அப்போ தான் வந்து அது குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் ஃபஸ்ட் கேரட் பீன்ஸ் போட்டு குக் பண்ணிக்கலாம், நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கேரட் பீன்ஸ் 1/4 குக் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கேபேஜ், கொஞ்சம் டொமேட்டோஸ் ஆட் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நல்லா ஃப்ரை பண்ணி சாஸே பண்ணதுக்கப்புறம் 1/2 teaspoons ஆஃப் பெப்பர் பவுடர், 1/2 teaspoon ஆஃப் மசாலா, 1/2 teaspoon ஆஃப் கரம் மசாலா கொஞ்சம் போடுங்க. அண்ட் 1/2 teaspoon ஆஃப் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அண்ட் ரெக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் சால்ட். இந்த மிக்சர் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க ஃபார் அபவுட் 5 to 10 minutes. ஃப்ரை பண்ணி வச்சிருந்த மிக்சரோட ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த நூடுல்ஸை ஆட் பண்ணி இன்னொரு 2 to 3 minutes நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நூடுல்ஸையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி வீட்டிலே பண்ண மல்டிகிரெயின் நூடுல்ஸ் ரெடி. All viewers, try this at your home and don't forget to like, share and subscribe our channel.